ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்கதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கீரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான கீரை. இந்த கீரையை வந்து நிறைய பேர் களைச்செடின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியதில்லை. வாங்க இந்த கீரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கீரையை நம்ம ஆராக்கீரைன்னு சொல்லுவோம். இது நார்மலாக நம்ம வெங்காயம், வத்தல், கடுகு எல்லாம் போட்டு தாளித்து அப்படியே இந்த கீரையை நல்லா கழுவி வச்சுட்டு, ஏன்னா இந்த கீரை வந்து தண்ணியில் தான் இருக்கும், தண்ணியில் தான் முளைக்கும். அதனால் நீங்கள் இந்த குளம், குட்டை, இந்த மழை நேரத்தில் தான் கிடைக்கும். ஒரு கொஞ்சம் நாளில் தான் அந்த மழை தண்ணி லைட்டாக வற்றிட்டா கூட இந்த செடி வந்து நல்லா வாடிடும். இது எங்கள் வீட்டு முன்னாடியில் ஒரு குட்டையில் தான் நாங்கள் பறிச்சிருக்கோம். ஆனால் நல்ல ரொம்ப ஹெல்த்தியான கீரை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கீரையை நம்ம லைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் சீரகம் போடுறோம், அவ்வளோதான். இந்த கடுகெல்லாம் தாளிச்சிட்டு கீரையை கழுவி வச்சுட்டு, அது கூட நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் வேக வைக்கல கொஞ்சம் சீரகம் போடுவோம். அந்த மாதிரி தான் இது முருங்கைக்கீரை டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் இது வந்து அதை விட ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு கீரை. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தினா நல்லா அதிகரிக்கும். தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது, இப்படி லைட்டாக தெளிச்சே வைங்க. அவங்க வந்து பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும். நல்ல பிள்ளைங்க வந்து இது கசக்கவும் செய்யாது. முருங்கைக்கீரையோட இதை வச்சிங்கன்னா முருங்கைக்கீரை எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் இதை சாப்பிட்டிங்கன்னா அவங்கள நீரிழிவு நோய் நல்லா கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த கீரையை சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட முடியாதவங்க நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் சூப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக முருங்கைக்கீரை சூப்லாம் எப்படி வைப்போம் அந்த மாதிரியே வச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் தேங்காய், வெள்ளைப்பூடி இதெல்லாம் போட்டு நம்ம இதை வதக்கிடுறோம். ஆனால் இது யார் சாப்பிடக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அவங்க கற்பத்தை கலைக்கிற வாய்ப்பு இந்த கீரையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க இந்த கீரையை சாப்பிட்றத தவிர்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.